இன்று சேலம் மாவட்டத்தினுடைய முன்னாள் புதிய தமிழக கட்சியின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்த திரு MSK செல்லமுத்து அவர்களுடைய படத்திறப்பிழா மற்றும் மக்களுக்கு நலப்பணிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று அவர் பிறந்த ஊரான ஓமலூர் அருகே ஊமைக்கவுண்டன்பட்டியில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த ஏற்பாடுகளை புதிய தமிழக கட்சியினுடைய சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் MSK செல்லமுத்து அவர்களுடைய புதல்வர் பாபா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக நான் இன்று சேலம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிறேன். நான் முன்பு அடிக்கடி சேலம் மாவட்டம் வருவேன். குறிப்பாக சேலம் மாவட்டத்துக்கு அறிமுகம் நாமக்கல் மற்றும் ஆத்தூர் பகுதிகள், கெங்கவல்லி, ஓமலூர் பகுதியில் கொடியேற்ற விழா நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து நான் ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்களிலே புதிய தமிழகம் கட்சியினுடைய பல்வேறு விதமான பணிகள் அங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் நாங்கள் அங்கே அதிகமாக செய்து கொண்டிருப்பதைப் போல விரைவில் சேலம் மாவட்டத்தையும் மையமாக வைத்து புதிய தமிழகம் கட்சியினுடைய பணிகளை, வளர்ச்சியை நாங்கள் விரைவுபடுத்த இருக்கிறேன். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் துவங்கப்பட்டு ஏறக்குறைய 30 வருடங்கள் ஆகிறது. 96 நான் தனித்து சட்டமன்ற உறுப்பினரானேன். அதுக்கு பிறகு 2011-14 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை பொறுத்த மட்டிலும் இந்த இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலே நிறைவேறக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகளை முற்றாக அகற்றுவதும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை முற்றாக களைவதும் தான் நோக்கம். அந்த அடிப்படையில் இப்பொழுது மிகவும் அதிகமான பாதிப்புக்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர உளவியலாளர்கள், ஆதிராவிடர்கள், அறிஞர்கள் மற்றும் பல்வேறு சிறுபான்மை மக்களை நாங்கள் அவர்களை ஒன்று திரட்டி அந்த மக்களுடைய அவல் நிலைகளை போக்குவதற்காக பாடுபட்டு வருகிறோம். இந்த தளத்தை அனைத்து தரப்பிலேயும் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலேயும் விரிவுபடுத்த இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி 2-3 முக்கியமான விஷயங்களை நாங்கள் பத்திரிகையாளரிடத்தில் பகிர்வதற்காக நான் இன்றைக்கி 4:50க்கு நான் மதுரைக்கு ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் கூட உங்களை சந்திக்க போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ட்ரெயின் நிகழ்ச்சியும் கூட நான் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். அதாவது தமிழ்நாடு என்று சொன்னாலே சமூக நீதி, இங்கே இதுதான் இடஒதுக்கீட்டில் எல்லா மாநிலங்களுக்குமே முன்னோடி என்று ஒரு கருத்தை சொல்லி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் கூட திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் என்று என்று சொன்னால் நாங்கள் அனைத்து தரப்பினருக்கும் இடஒதுக்கீடுகள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அது உண்மை அல்ல. திமுக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தபோதும் சரி, 1967 71 வரையிலும் ஆட்சி இருந்த போதும், அதுக்கு பிறகு 89, 91, அதற்கு பிறகு 2006, 11, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் திமுக உண்மையாகவும் இல்லை, நேர்மையாகவும் இல்லை, வெளிப்படையாகவும் இல்லை. அதாவது இப்பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 69% இடஒதுக்கீடுகள், அதாவது பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிடம் நடக்கக்கூடிய பறையர் சமுதாயம், அறிஞர் ஆகிய 3 சமுதாயத்துக்கும் சேர்த்து 18%, பழங்குடியினருக்கு 1, அதேபோல் மிக பின்தங்கியோருக்கு 20, பிற்பட்டோருக்கு 30 என 69% இடஒதுக்கீடு. ஆனால் இதில் குறிப்பாக இந்த பட்டியல் பிரிக்கக்கூடிய இந்த 18+1 19% இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை.
குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசனுடைய 56 துறைகளில் உயர் பதவிகளில் ABC என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் அதிகபட்சம் 3% குறைவாகத்தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறத தவிர 18% கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் 2008ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞருடைய தலைமையில் அருந்திற்கான உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் மிக முக்கியமான ஒரு ஆட்சேபனையை கிளப்பினேன். அதாவது பட்டியல் பிரிவுக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் 18% இடஒதுக்கீட்டையே சமூக ரீதி அடிப்படையில் முறையாக கொடுக்காத போது நீங்கள் திடீரென்று இதை பிரித்து 3% கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று. சரி, அதையெல்லாம் அவர்கள் ஆட்சி இருக்கின்ற காரணத்தினாலே, அதுக்கு துணை பல அரசியல் கட்சிகளும் அதை ஆதரித்த காரணத்தினாலே அந்த உள் இடஒதுக்கீட்டை அமலாக்கினார்கள். இப்போ 2010ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 14 வருடமாக பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த 18% 3% என்று உடைத்து அருந்தியருக்கு 3% என்று சட்ட ரீதியாக 3 என்று அறிவித்தாலும் கூட உண்மையில் 18%, அதாவது அந்த 18%க்குள் அடங்கியிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளருக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும், வடக்கு மாவட்டங்கள் சேலம் உட்பட வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவுடன் நடக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் அனைத்தையும் 3% மட்டுமே இடம்பெற்றக்கூடிய அருந்திற்கு இந்த அரசு தாரை வார்த்து கொண்டு வருகிற ஒரு அநீதி தமிழ்நாட்டில் நடக்கிறது. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு வேலூருக்கு அருகாமைக்கூடிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 8 பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் செய்தித்தாளில் வந்தது. அதில் 4 BC, மீதி 4 SC. ஆனால் அந்த 4 SCக்கான இடங்களையும் SCA அருந்திற்கு மட்டுமே ஒதுக்கி அந்த பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. கேட்டால் இது அரசனுடைய முடிவு என்று அறிவிக்கிறார்கள். கடந்த 14 வருடமாக இதுபோல வடக்கு மாவட்ட ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்த பறைய சமுதாய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளருக்கு கிடைக்க வேண்டிய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும், குறிப்பாக உயர் பதவிகள் 1 பணியிடம் 2 பணியிடங்கள் மட்டும் உருவானால் அதை அப்படியே இந்த அரசு அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அநீதியை செய்து வருகிறது. எனவேதான் விரைவில் இந்த முன்னுரிமை ஷெட்யூல்டு, அதாவது அருந்திற்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் 3% இடஒதுக்கீடு அடிப்படை என்பது வேறு. அந்த 3%ஐ முன்னுரிமை என்ற அடிப்படையில் எப்பொழுதெல்லாம் 1 பணியிடம் 2 பணியிடம் காலியாகுமோ அது அனைத்தையும் அவர்களுக்கே வழங்கி இந்த மக்களை நிற்கதியாக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம். ஸோ இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைமையில் முன்னெடுப்பில் விரைவில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்தவிருக்கிறோம். அது சம்பந்தமாக நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊர் தலைவர்கள் நாட்டாமைகளுடைய ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. விரைவில் நான் வடக்கு மாவட்டங்களுக்கும் எல்லா இளைஞர்களையும் அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து இப்படி தமிழ்நாடு அரசு சமூக நீதி என்ற பெயரில், திராவிட மாடல் என்ற பெயரில் 18% ஏறக்குறைய இன்றைக்கி இருக்கிற ஜனத்தினுடைய அடிப்படையில் 22% மேல் இருக்கக்கூடிய ஆதிராவிட பறையர் சமுதாயம் தேவேந்திரோட மக்களுக்கு வரக்கூடிய பங்கை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் வழங்கக்கூடிய அநீதியை களைய வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த பேரணி நடத்தவிருக்கிறோம். நீதிமன்றம் அதுக்கு சரிதான் சொல்லியிருக்கு. இன்னொன்று அதை மறுசீராய்வு, அதாவது நீதிமன்றம் அதாவது உள்ளிடக்கீடு கொடுக்கறதுக்கு பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளிடக்கூட முன்னுரிமையாக கொடுக்கணும்னு அந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையுமே சொல்ல. இவர்கள் பண்ணக்கூடிய மோசடியும் பித்தலாட்டமும் அந்த 3% பேரில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய அநீதி தான் இவங்க செய்கிறாங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். சில பேர் அந்த உள்ளூருக்கு கூடாதுங்கிறாங்க, அதுக்கு நான் வரல. ஆனால் நீ 3% கொடுக்கறதை பற்றி கூட நான் பேசலை. ஆனால் முன்னுரிமையின் அடிப்படையில் 4 பேர் ஒரு வீட்டில் பிள்ளைகள்னு சொன்னால் அண்ணனுக்கு போடுறக்கூடியும் தம்பியை சாப்பிட்டுக்குவான், இன்னொரு அண்ணனுக்கு போடக்கூடியும் தம்பியை சாப்பிட்டுக்குவோம். எல்லாமே ஒருத்தனையாக சாப்பிட்டா எப்படி? தம்பிக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கணும், மீதி இருக்கிற சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அதையும் இவர்கள் எடுத்து தானம் விட்டு விடுகிறார்கள். அதுதான் அநீதிங்கிறார்.
மேற்கொண்டு இன்னொன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதையும் மத்திய அரசு தான் தமிழக அரசு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க தான் எடுக்கணும், இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தொடர்ந்து வந்து மாநில உரிமையை நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு வர தமிழக அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்புலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் மத்திய அரசவே குற்றச்சாட்டு இருக்காங்க. திமுக வந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட வாய் சவடாலும் வாய்ப்பலமும் அதிகம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவங்க இஷ்டம் போல் எதை வேணாலும் பேசுவாங்க. அதாவது நீங்கள் நீட் தேர்வு வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு விலை கொடுக்கணும்னு கேட்குறீங்க, தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு. மதுவிலக்கு வந்ததுன்னா தேசிய அளவில் முடிவெடுன்னு சொல்கிறீங்க. மாநிலத்தினுடைய முழு அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு அதாவது இது வந்து மாநில பட்டியல் இருக்கக்கூடியது. அதாவது இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திலேயே சில விஷயங்கள் மாநில பட்டியல் இருக்கும், சிலது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய பட்டியல். ரெண்டும் கன்கரண்ட் லிஸ்ட்டு ரெண்டு இருக்குது. ஆனால் அந்த மது சம்பந்தமான விஷயம் வந்து முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய கட்டுப்பாடு இருக்குது. நீ இதையே வந்து மதுவிலக்கு கொண்டு வான்னு சொன்னால், பூரண மதுவிலக்கு அமல்படுத்துக்குன்னா நீங்கள் வந்து தேசிய அளவு தீர்மானம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே வந்து தேசியம் பிடிக்காது, நீ ஏன் வந்து தேசியத்தின் மீது பழி போடுறீங்க? அதாவது அவர்களிடத்தில் வந்து வாய் பலம் இருக்கிறதுனால எதையும் தமிழ்நாட்டு மக்களை வந்து இதன் மூலமாக தொடர்ந்து ஏமாற்றலாம் நினைக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய இன்றைக்கு 60 வருஷமாக இந்த வாய் ஜவடால் வச்சு தான் அவங்களால வந்து அரசியலில் நிற்க முடியுது. அது எல்லா காலகட்டத்துக்கும் எடுபடாது. நீதிமன்றம் அதாவது உள்ளிடக்கீடு கொடுக்கறதுக்கு பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளிடக்கூடு முன்னுரிமையாக கொடுக்கணும்னு அந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையுமே சொல்ல. இவர்கள் பண்ணக்கூடிய மோசடியும் பித்தலாட்டமும் அந்த 3% பேரில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய அநீதி தான் இவங்க செய்கிறாங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். சில பேர் வந்து அந்த உள்ளூருக்கு கூடாதுங்கிறாங்க, அதுக்கு நான் வரல. ஆனால் நீ 3% கொடுக்கறதை பற்றி கூட நான் பேசலை. ஆனால் முன்னுரிமையின் அடிப்படையில் 4 பேர் வந்து ஒரு வீட்டில் பிள்ளைகள்னு சொன்னால் அண்ணனுக்கு போடுறக்கூடியும் தம்பியை சாப்பிட்டுக்குவான், இன்னொரு அண்ணனுக்கு போடக்கூடியும் தம்பியை சாப்பிட்டுக்குவோம். எல்லாமே ஒருத்தனா சாப்பிட்டா எப்படி? தம்பிக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கணும், மீதி இருக்கிற சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அதையும் இவர்கள் எடுத்து தானம் விட்டு விடுகிறார்கள். அதுதான் வந்து அநீதிங்கிற. மேற்கொண்டு இன்னொன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதையும் மத்திய அரசு தான் தமிழக அரசு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க தான் எடுக்கணும், இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தொடர்ந்து வந்து மாநில உரிமையை நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு வர தமிழக அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்புலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் மத்திய அரசவே குற்றச்சாட்டு இருக்காங்க. திமுக வந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட வாய் சவடாலும் வாய்ப்பலமும் அதிகம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவங்க இஷ்டம் போல் எதை வேணாலும் பேசுவாங்க. அதாவது நீங்கள் நீட் தேர்வு வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு விலை கொடுக்கணும்னு கேட்குறீங்க, தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு. மதுவிலக்கு வந்ததுன்னா தேசிய அளவில் முடிவெடுன்னு சொல்கிறீங்க. மாநிலத்தினுடைய முழு அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு அதாவது இது வந்து மாநில பட்டியல் இருக்கக்கூடியது. அதாவது இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திலேயே சில விஷயங்கள் மாநில பட்டியல் இருக்கும், சிலது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய பட்டியல். ரெண்டும் கன்கரண்ட் லிஸ்ட்டு ரெண்டு இருக்குது. ஆனால் அந்த மது சம்பந்தமான விஷயம் வந்து முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய கட்டுப்பாடு இருக்குது. நீ இதையே வந்து மதுவிலக்கு கொண்டு வான்னு சொன்னால், பூரண மதுவிலக்கு அமல்படுத்துக்குன்னா நீங்கள் வந்து தேசிய அளவு தீர்மானம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே வந்து தேசியம் பிடிக்காது, நீ ஏன் வந்து தேசியத்தின் மீது பழி போடுறீங்க? அதாவது அவர்களிடத்தில் வந்து வாய் பலம் இருக்கிறதுனால எதையும் தமிழ்நாட்டு மக்களை வந்து இதன் மூலமாக தொடர்ந்து ஏமாற்றலாம் நினைக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய இன்றைக்கு 60 வருஷமாக இந்த வாய் ஜவடால் வச்சு தான் அவங்களால வந்து அரசியலில் நிற்க முடியுது. அது எல்லா காலகட்டத்துக்கும் எடுபடாது. மது ஒழிப்பு மாநாடு, விடுதலை சிறுத்தைகள், அதே போன்று அந்த தொடர்ந்து இந்த உட்கட்சிகள் திமுகவில் பிளவு ஏற்படுமான எதிர்கட்சிகள்லாம் பார்க்குறாங்க. முதலமைச்சரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது எதிர்கட்சிகளோ இல்லை பாஜகவோ அதிமுகவோ அந்த மாதிரி ஏதாவது கருதுறாங்களா பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்னு? எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்து யாரும் அந்த மாதிரி முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் அவரவருடைய கூட்டணிகளை வலுப்படுத்துறதுக்கு செய்வாங்க. ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து தங்களுக்கு உண்டான ஒரு மதிப்போ மரியாதையோ உரிய பங்கோ கிடைக்கிறேன்னா அது அவர்கள் வெளியே வருவார்கள். அதுதான் வந்து நீதி. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் வந்து இன்றைக்கி வந்து கடந்த 1967க்கு பிறகு வந்து 67லே முதல் முறையாக திமுக கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது ராஜாஜி உட்பட தன்னுடைய முழுக்க அதில் வந்து மாறுபட்ட கருத்தோடு கூடிய ராஜாஜியை கூட சேர்த்து கொண்டு தான் வந்து அவங்க கூட்டணியை அமைச்சு வந்து போட்டியிட்டார்கள்.
ஆனால் ஆட்சிக்கு வந்த அதிகமான மெஜாரிட்டி பெற்றோன்னு நாங்கள் தான் ஆளுவோம்னு தனி கட்சியாக மெஜாரிட்டி போயிட்டாங்க. என்னுடைய பொறுத்தளவு தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கனி வள கொள்ளையாகட்டும், நடக்கக்கூடிய ஊழலாகட்டும், சட்ட ஒழுங்கு சீர்கேடாகட்டும், எல்லாருக்கும் ஒரு தீர்வு வரணும்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2026 குறைந்தபட்ச ஒரு அதாவது அம்ச திட்டத்தோடு அதிகாரப்பருவுடன் கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து எதிர்காலத்தில் விடிவு காலம் கிடைக்கும். இல்லைன்னா லட்சக்கணக்கான மக்கள் வெறும் வறுமையிலேயே வெறும் 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடக்கூடிய ஜனங்களாகவே இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக விடுதலையாகணும், இந்த மதுவிலக்கு ஒழியணும், கனிவள கொள்ளை நடக்கணும், ஊழல் ஒழியணும் அப்படி சொன்னால் 2026 குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு பதிவை அளிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமையணும். அதை விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக வந்து அது கொடுக்காத கூட்டணியில் இருக்க வாய்ப்பில்லை, இருக்கக்கூடாது. இதுக்காக வந்து நிச்சயமாக அவர்களெல்லாம் வந்து இதை நோக்கி எல்லாரும் பயணிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னொன்று புதிய தலைமையோட கட்சியோட கொள்கையே முக்கியமாக பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது தான். ஆமாம், அந்த கோரிக்கையிலேயே தொய்வு ஏற்பட்டுறதா இல்லை, கோரிக்கையில் வந்து நாங்கள் வச்சது தொய்வெல்லாம் ஏற்படல. நாங்கள் வந்து 2021 வரையிலும் வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் எங்களது வந்து பிரதானம்னு இருந்தோம். இன்றைக்கு வரலும் அதுதான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அதில் பங்கேற்க பெற்றக்கூடிய எல்லாருமே பட்டியலிருந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் இது வந்து அது 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 வந்து பெரிய அது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார், மத்திய அரசு அதாவது பள்ளி கல்விக்கு துறைக்கு உண்டான நிதியை வந்து கொடுக்காம நிறுத்திச்சதுனால கிராமப்புற ஏழை மாணவர்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிதியை கொடுக்கறதுக்கான கோரிக்கைகள் ஏதாவது புதிய தமிழக கட்சி முன்னெடுக்குமா? ஏன் வந்து மத்திய அரசனுடைய கல்வி திட்டத்தை வந்து அமல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு என்ன கஷ்டம்? தமிழ்நாடு இருமொழி கொள்கை இல்லை, என்ன நீங்கள் என்ன இருமொழி கொள்கை தீர்மானிக்கிறது? மக்களில் தீர்மானிக்கணும். ஜனநாயகத்தில் வந்து மக்களில் தீர்மானிக்கணும். 8ஆம் வகுப்பு வரையிலும் வந்து பள்ளிகளில் வந்து மாணவர்கள் வந்து இந்தியில் கற்றா என்ன குடிய மொழி போயிடும். அவர்கள் வந்து ஏதோ ஒரு மொழியை கூடுதலாக படிச்சுக்க போகிறாங்க, 4 வார்த்தை வந்து இந்தியில் கற்றுக்க போகிறாங்க. என்ன இருமொழி கொள்கை? என்ன இருமொழி கொள்கை? இந்த கோல்டன் ரூலா மாற்ற முடியாத ரூலா நீங்கள் ஒன்று வச்சுக்குவீங்க. அப்போ வந்து அது எப்படி இருக்க முடியும்? அதனால நீங்கள் வந்து நிதி வேணும்னா உங்களுடைய வந்து போலியான கொள்கையை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும். இங்க பாருங்க, மாணவருடைய எதிர்காலத்துக்கு வந்து நீங்க வந்து தவறான ஒரு கொள்கையை வச்சுக்கிறதா நீங்க தான் காரணம். அதுக்கு இந்த அரசு தான் காரணம், திமுக தான் காரணம். நீங்க அது மாதிரி வச்சிருக்கிறீங்க. நீங்க மத்திய அரசு என்ன சொல்லுது? நாங்க அவங்க ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லியே. நியூ எஜுகேஷன் பாலிசி இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு மட்டும் தேசிய வாங்குறீங்க. கல்விக்கு தேசிய வேண்டாமா? இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கணும். அப்போ தான் இந்தியாவுக்குடைய எந்த பகுதிக்கு சேர்ந்து வேலை வாய்ப்பை தேட முடியும்னு நல்ல எண்ணத்தோடு ஒன்று சொல்கிற போது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டுவதற்கு இந்த மாநில அரசுக்கு எல்லா அதிகமாக உரிமை இருக்குது. அதை விட்டு போட்டு நாங்கள் வந்து முயலுக்கு 3 கால்னு பிடிச்சி வச்சுக்கிறோம், அதுதான் சொல்லுவோன்னு சொன்ன என்ன அர்த்தது? அதனால் மாநில அரசுக்கு நிதி வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசனுடைய அந்த கொள்கையோடு இவர்கள் இணைந்து செல்ல வேண்டுமே தவிர வந்து அவங்க தெற்க போனால் இவங்க வழக்கு போகக்கூடாது. தமிழக ஆளுநர் வந்து பட்டியலின சமூகத்தின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அது 100க்கு 1000 மடங்கு உண்மையானது. அதாவது நீங்க வந்து திமுக சமூக நீதியை உதட்டளவில் பேசி ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்க அது உண்மையா இருக்கணும். 2025 இன்னைக்கு வரலும் 2024 வருஷத்துக்குள்ள தென் தமிழகத்திலே மட்டும் 100கணக்கான இளைஞர்கள், தேவேந்திர இளைஞர்கள் எதுவுமே எந்த தப்பும் செய்யாமல் கொல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறை சார்ஜ் ஷீட் போட வேண்டியது, பெயரளவுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் கீழே நீதிமன்ற தண்டனை பெற வேண்டியது, ஹைகோர்ட் வந்தால் விடுதலையாகிற மாதிரி அந்த வழக்குகள் 1000 ஓட்டைகளை வைக்க வேண்டியது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் தீபக் பாண்டியங்கிற ஒரு இளைஞர் வந்து கொல்லப்பட்டார். 90 நாளுக்குள்ள இவங்க சார்ஜ் போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன தடை? கீழே இருக்கிற சப்கோர்ட்டில் வந்து வெறும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 14 பேருக்கு வந்து அவனுக்கு பெயில் கொடுக்குறாங்க. அண்மையில் வந்து திருவண்ணாமலையில் நேற்று கூட ஒரு பணத்தை வச்சுட்டு உள்ளே போக முடியாமல் இருக்கிறாங்க. இங்கே இதே சேலத்தில் வந்து திரௌதி அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளே போக முடியல. இதெல்லாம் எங்கே பிரச்சனை? நீங்கள் 100 வருஷம் ஆட்சி இருந்ததுன்னு சொல்கிறீங்க.
நாங்கள் திராவிடம் தான் வந்து திராவிடம் தான் தமிழ்நாட்டு அனைத்து மக்களை ஏற்றுக்கொண்டாங்கிறீங்க. ஏன் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கிராமத்தில் போய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி உங்களுடைய கிளை என்னாச்சு, ஒன்றியம் என்னாச்சு, போய் மக்கள் மத்தியில் பேச முடியலையா? எல்லாரும் சமந்தான், எல்லா மக்களும் வந்து வழிபடுவதற்கு உரிமை இருக்குது முன்னாடி எடுத்து சொல்ல முடியலையா? அப்போ உங்களுடைய கொள்கை தோற்று போச்சுன்னு தான் அர்த்தம். கடந்த அதாவது ஆளுநர் அதை தான் சொல்லியிருக்கிறார். கடந்த 5 அது குறிப்பாக இந்த கடந்த 3.5 வருஷத்துக்குள்ள எண்ணற்ற இளைஞர்கள் தென் தமிழகத்தில் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை வந்து அப்பீல் கொடுத்துக்கிறேன். ஆனால் அரசியல் உள்நோக்கத்தோடு அவைகள் தடுக்கப்படுவதில்லை. சார் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு இதை சொல்றீங்க. அப்படி ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமையற மாதிரி யாராவது தலைமை வந்து புதிய தமிழகம் கட்சி இடம்பெறுமா? ஏங்க நான் தாங்க அதை ப்ரமோட் பண்ணுறேன். தமிழகத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அதிகார பகிர்வை அளிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையப்பெற வேண்டும். இதுதான் 2026க்கான புதிய தமிழகம் கட்சியினுடைய செயல் திட்டம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யார் நினைத்தாலும், எந்த கட்சி நினைத்தாலும் இந்த அஸ்திரத்தை எடுக்காமல் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது. இன்னொன்று சமூக நீதி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா சார் திமுக? ஏன்னா இப்போ நீண்ட நாளுக்கு இந்த உயர்கல்வித்துறையில இப்போ பட்டியலின மக்களே இல்லை, அந்த அமைச்சரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பார்த்து அழகு பார்க்குறாங்க. சரி, எப்படி நீங்கள் ஒரு சமூக நீதி இல்லை, அவருக்கு சமூக எதிர்பார்க்கல அப்படி கேபினெட்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் சார் வந்து நாங்கள் கேட்கறது வேறு ஆச்சுங்களா? உங்களுடைய உத்தரவு மேலே செயல்படுத்தக்கூடிய ஆள் அல்ல நாங்கள் விரும்புது ஆச்சா. அதாவது ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி முறை, ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியது வேறு. ஆனால் இந்தியா பல மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல ஆட்சி கட்சி இருக்கிற போது ஆட்சி பகிர்வு பல கட்சிகளையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சமூக வேறுபாடுகளை ஒடுக்கணும், பொருளாதார ரீதியாக சமத்துவத்தை உருவாக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு இருக்கும், அதே போல் பாமகவுக்கு ஒன்று இருக்கும், வேறு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இருக்கணும். எல்லா கட்சிகளுடைய அபிலாஷைகளையும் உள்ளடக்கி ஒவ்வொரு கட்சியினுடைய செயல்திட்டத்தை ஏற்று மினிமம் காமன் ப்ரோக்ராம் உருவாக்கி எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது. அதுதான் வந்து நான் முன்வைக்கக்கூடிய இந்த 2026க்கான செயல் திட்டம். இதை யார் உள்வாங்கிக் கொண்டு இந்த 2026 தேர்தல் வியூகத்தை வகுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து அதை நான் வந்து புதிய தமிழகம் கட்சி தான் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன். பாஜகவும் இது பண்ணாதான் கூட்டணிக்கு பாஜகவை நம்ம போவோம் அப்படி இல்லை, நான் அதை பற்றியெல்லாம் பேசலை. எங்களுடைய செயல் திட்டம் 2026 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரணும். இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இது அகற்றப்படணும்னு சொன்னால் நான் 500 ரூபா கொடுக்கறது 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் அதெல்லாம் வேகாது. ஒன்றே ஒன்று, குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு ஆட்சி அதிகார பகிர்வு அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணிக்கான கம்ப்ளீட்டாக முழுமையான கையெழுத்து பெற்று ஒரு அறிக்கை கொடுத்து அதுக்கான உத்தரவாதத்தை பெற்று அப்படி நான் கூட்டணி ஆட்சி அமைப்போம், எல்லோருக்குமான பங்களிப்போம், அதிகார பகிர்வளிப்போம் என்று அந்த செயல் திட்டத்தோடு எந்த கூட்டணி மக்கள் மத்தியில் வருகிறதோ அதுதான் மகத்தான வெற்றி பெறும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உங்களுடைய கருத்து சார்? நான் நிறைய சொல்லிட்டேன், நன்றி. தேங்க்யூ.